எங்கள் கோயிலில் இன்றைக்கி விநாயகருக்கு கும்பாபிஷேகம். இன்றைக்கி கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு சிறப்பு அன்னதானமும் உண்டு. எல்லோரும் வாங்க மக்களே, வந்து கலந்துக்கிடுங்க. யோக விநாயகர்கிட்ட என்ன வேணாலும் கேட்ட வர கிடைக்கும். அப்படியே விநாயகா எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. ஏட்டி உமா, இல்லை காலையில் தீர்த்தம் தலைக்கைக்குள்ள வருவன்னு பார்த்தா ஆளையே காணோம். நானும் போகலாம்னு தான் ஃபோனில் அலாரம் வச்சேன். அது என்னமோ சத்தம் கேட்குதுன்னு எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கி போயிட்டேன். அப்புறமாட்டிக்கு பார்த்தா மணி 6 ஆகி போச்சு. சரின்ட்டு எந்திரிச்சு தடாப்படான்னு குளிச்சுட்டு ஓடியான்ட்டேன். நீங்கள் அப்பிலேருந்து இருக்கிறீங்களா? 3 மணிக்கே வந்துட்டீங்களா? ஆமாம் உமா, நானும் 10 மணியும் ஒன்றா தானே வந்தோம். வர வழியில் உங்கூட்டையும் எட்டி பார்த்தா அது சாத்தி இருந்துச்சு, லைட்டும் போடாமல் இருந்துச்சு. சரி இன்னும் எந்திரிக்கலையாட்டங்குது அப்படின்ட்டு நாங்கள் சரி காய்கறியெல்லாம் போய் நறுக்கிறதுக்கு மைக்கில் கூப்பிட்டாங்களா, சரின்ட்டு அப்படியே பூசையிலையும் கலந்துக்கிட்டு அப்புறம் அந்த வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நல்லா காய்கறி எல்லாம் நறுக்கி கொடுத்துட்டு சமையலுக்காருக்கு அப்புறமா இப்போ தான் வாரோம். என்னையும் ஒரு சத்தம் போட்டுருக்கலாம்லக்கா, நானும் எந்திரிச்சு நேரமாக கிளம்பிட்டு வந்திருப்பேன். நானும் கூட மாட காய்கறி எதனா நறுக்கி கொடுத்துருப்போம்ல. அதான் ஊட இருட்டாச்சு, லைட்டும் போடல, கதவும் சாத்தி கிடந்துச்சு. அப்புறம் எங்கிட்ட போய் கூப்பிட்றது, அது 3 மணி வேற நடிச்சாமோ. அண்ணாத்துக்கு எழுப்பிக்கிட்டு திக்குன்னு இருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு பட்டாசு வெடி போட்டாங்க. அப்போ கூட காது கேட்கல உனக்கு. அப்புறம் பாட்டு சத்தமாக ஸ்பீக்கரில் வச்சாங்க, மைக்கில் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்பயும் எந்திரிக்காதவளா நீ? நாம எழுப்பி எந்திரிக்க போகிறேன். ஆமாம் பார்த்தீங்களா, வெடி சத்தம்லாம் கேட்டுச்சு. சரி இன்னும் நேரம் கிடக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானும் பேரண்டு படுத்துட்டு அப்படி தூங்கி போயிட்டேன். ஆமாம், நீங்கள் அந்நேரத்துல இருந்து வீட்டுக்கே போகல, எங்கேயே தாங்கிறீங்களா? வீட்டுக்கெல்லாம் போய் இந்த பிள்ளைங்களாம் தூங்கிட்டே கிடந்தாங்களா, அவங்களும் ஒன்னாட்டம் தான். என்ன சத்தம் கேட்டாலும் எந்திரிக்கிறாங்களா. அன்னைக்கு வேற காலேஜுக்குது போயே ஆகணும், பறிச்சுக்குது, லீவ் போட முடியாதுன்னு வேற சொல்லிவிட்டாங்க. சரின்னு தடாப்படான்னு போய் எங்களுக்கு காப்பியை வச்சு கொடுத்து எழுப்பி போய் தண்ணி ஊற்றுங்க, நேரமாக கோயிலுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் போய் இன்னைக்கு கேண்டீன்லேயே வாங்கிக்கிடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். அவங்களையும் அப்புறம் இன்னும் நாங்கள் சாப்பிடலாம், அவங்கள சாப்பிட வச்சு பச்சுக்கு நேரம் ஆகிட்டுன்னு 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. ஆமாம், எங்கள் பையனை அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். எம்மா நேரம் ஆகிட்டுமான்னு போட்டுக்கிட்டு கத்திட்டு கிடந்தான். வாடா போய் கோயிலுக்கு வந்துட்டு போடான்னு சொன்னேன். அப்புறம் வந்து சாமி கும்பிட்டு ஏன்டா வரக்குள்ள ஒரு கப்பு எடுத்துகிட்டு வந்துருக்கலாமே, சோறு வாங்கி கொடுத்துருப்பேன் மத்தியானத்துக்குன்னு சொன்னேன். அதெல்லாம் அங்கெல்லாம் வேணாமணி காய்ச்சி கொடு, நான் போய் அங்கேயே வாங்கிக்கிறேன் அப்படின்னா. சரின்னுட்டு அப்புறம் காசு தான் வாங்கிட்டு போகிறோம். நான் போய் கடையில் வாங்கி தின்னுக்கிறேன் அப்படின்னு. ஏமா பொண்டுகளா இங்கே நின்று பேச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, போய் அங்கே இடம் காலியாக சாப்பிடுங்க போங்க. சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டுக்கு 1-2 வேலை தான் நம்ம ஊருக்காரு தானே எடுத்து கட்டி பண்ணணும். இங்கேயே நின்று மச்சுன்னு பேச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? போங்க போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் வரவங்களுக்குலாம் சோறு போடணும்ல, நீங்கள் தான் சோறு போடுங்க, தண்ணி கேட்குறவங்களுக்கு தண்ணி ஊற்றுங்க. எல்லா வேலையும் பார்க்குறத விட்டுட்டு எம்பிட்டு நேரம் நின்றுட்டு பேச்சுக்கிட்டு இருக்கிறது. போங்க போங்க. சரிண்ணே தான் அந்த நெட்டவழி வாரேன், கோயிலுக்கு முன்னாடியே நில்லுங்கன்னு சொன்னான். அவளுக்காண்டி தான் நின்றுட்டு இருக்கிறோம். அவன் தான் போகிறோம். எப்படி கீதா வா, சாப்பிட்றதுக்கு போகலாம். இருட்டி உமா வாரேன், சாமிக்கு முட்டுட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்துடுறேன் இரு. சரிடி சீக்கிரமா பண்ணாங்க. சாப்பிட்ற இடத்துல இருக்கிற என்ன அங்கே இடம் காலி ஆகிட்டு போய் இடம் பிடிச்சி வைக்கிறோம். அப்புறம் நாம தானே வரவங்களுக்கு அப்புறம் பரிமாறணுமே, நாமளே ஒன்று உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் வரவங்களுக்கு யார் போடுவா? சட்டுனா வா. சரி போங்க, நான் வாரேன். இந்த பக்கம் பார்த்தாக்க சாப்பிடவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பேசாமல் நம்ம அந்த பக்கம் போயிருக்கலாமே, இங்கே இன்னும் சாப்பிட்றதுக்கு நேரம் ஆக மாட்டிருக்கு. நாம அண்ணானையும் போய் பார்த்துட்டு வந்துடலாமா, இல்லை எப்படி இங்கே நின்று வெயிட் பண்ணலாமா? எப்ப தம்பி நானும் கொஞ்சம் பொரியல் எடுத்துட்டு வாப்பா. அக்கா இங்கே கொஞ்சம் பாயாசம் எடுத்துட்டு வரீங்களா? அப்படியே அந்த ரசத்தையும் எடுத்துட்டு வாங்களேன். ஏன் 10 மணி ஆளாளுக்கு ரசம் கொண்டா, பொரியல் கொண்டா, பாயாசம் கொண்டான்ட்டு இருக்கிறாங்க. இங்கே ஆள் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்களாட்டுங்குது. நாமளும் போய் பரிமாறலாமே, அப்புறமா கூட சாப்பிட்டுக்கிடலாம். நம்மளுக்கு என்ன நேரத்துக்காக சாப்பிட்றோம், எனக்கும் லேட்டாக தானே சாப்பிட்றோம். முன்னவங்களுக்கெல்லாம் பரிமாறிட்டு அப்புறம் கூட சாப்பிட்டுக்கலாம். என்ன சொல்கிற? ஆமாக்கா, அதைத்தான் நானும் சொல்லலான்னு நினச்சேன். சரி விழுந்துக்காவது பசி எடுத்துக்கிச்சா என்னமோ தெரியல. நீங்கள் போய் சாப்பிட்றதுன்னா சாப்பிடுங்க 2 பேரும். நாங்கள் போய் அந்த பொரியல் ரசம்லாம் கேட்குறாங்க, நாங்கள் போய் கொஞ்சம் நேரம் பரிமாறிட்டு வரோம் பந்தியில். எக்கா முன்ன சாப்பிட்டுட்டு போயிடலாங்க. இன்னைக்கு எல்லாமே எனக்கு பிடிச்ச ஐட்டமாகவே கோயிலில் இன்னைக்கு செஞ்சுக்கிறாங்க பார்த்துக்கிடுங்க. உருளைக்கிழங்கு பொரியல், பச்சி, மெதுவடை, கார வடை, உளுத்த வடை, இனிப்புக்கு அப்புறம் லட்டு கூட வைக்கிறாங்க. இம்பிட்டு ஐட்டமும் அப்புறம் லேட்டாக காலி ஆகிடுங்க. நாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா போய் வேலையை பார்க்கலாம். சும்மாவா அந்த காலத்துலேயே பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, பந்திக்கு முந்திக்கணும், படைக்கு பிந்திக்கணும்னு. நீங்கள் அப்படி பண்ணாதீங்கக்கா, முன்ன சாப்பிட்டுட்டு போயிடலாங்க, அப்புறம் போய் எல்லாரும் சேர்ந்தே வேலையை பார்க்கலாம். ஆமாக்கா, கீதா சொல்றது சரிதான். முன்ன நாம சாப்பிட்டுருவோம். அதான் அந்த எத்தால டேப்ல வரது காலியாக போகுது. நாம போய் 4 பேரும் சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டுக்கு போயிடலாம். அடடா, என்ன மனம் மூக்கே பிச்சுக்கிட்டு போயிட மாட்டேங்குது. அம்பிட்டு ருசியாக இருக்க மாட்டேங்குது. ஏவுமா நாமளும் வீட்டில் செய்கிறதும் அத்தனை பொருளும் போட்டு செய்கிறோம், ஆனால் இவ்வளோ ருசி வருதா? அந்த கோயிலுக்கு அந்த விருந்துக்குன்னு செஞ்சால் மட்டும் எப்படி ஒரு ருசியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே பார்த்து நம்ம வீட்டில் செஞ்சால் கூட ஏதோ ஒரு நாளைக்கு தான் நல்லா அமைஞ்சிக்கிறோம், அப்புறம் வாயிலே வைக்க முடியாது. எப்பயுமே இந்த கோயிலில் போடுற சாப்பாடு மட்டும் பாரு, அமிர்தம். சாப்பிட்டுட்டு தான் அடுத்த வேலையே.
அது என்னமோ வாஸ்தவம் தான் கீட்டா. அது என்னன்னா அது ஆளுக்கு சேர்ந்து செய்கிறாங்கல்ல, ஆளுக்கு ஒரு கைப்பக்குவம், எல்லா கைப்பக்குவமும் சேர்றது. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா சந்தோஷமாக மன நிறைவோட சமையல் செய்வாங்க. அதனால தான் அவ்வளோ ருசியாக இருக்குது. அப்புறம் சாமிக்குன்னு செஞ்சாவே அது ருசியாக தான் இருக்கும். அதனால தான் கோயிலில் போடுற பிரசாதம் எப்பயுமே அம்புட்டு ருசியாக தான் இருக்கும். நாம் வீட்டில் செய்கிறது ஒரு நேரம் நல்லா செய்வோம், ஒரு நேரம் மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு செய்வோம், வேண்டா வெறுப்ப செய்வோம். அதனால வீட்டில் மாறி மாறி நல்லா இருக்கும், நல்லா இருக்காது. கோயில் அப்படி கிடையாதுல்ல, அது ஒரு சாப்பிட்றாங்க ஜனங்க. அதனால நல்ல மன நிறைவோடு செய்கிறதுனால அது சாமிக்குன்னு செய்கிறோம் இல்லையா, அது அப்படித்தான் ருசியாக இருக்கும். ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறது என்னமோ சரிதான். நான்லாம் வீட்டில் செய்யல, ஏதோ ஒரு நாளைக்கு தான் நல்லா செய்வேன். மற்ற நாளில் வெறுப்பாக தான் செய்வேன். என்ன டெய்லி சோறாக்கணுமேனு அப்படி கோவமாகவே செய்வேன். அது அன்னைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் எல்லாம் வாயிலே வைக்க முடியாது. நல்லா செய்கிற அன்னைக்கு நல்லா தான் இருக்கும். ஓகே மக்களே, நம்ம கும்பாபிஷேகமும் அன்னதானமும் இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதோட அடுத்த வீடியோவை கண்டினியூவாக போடுறேன்னு பாருங்கள்.